நம்ம சிவாய வாழ்க. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? பார்த்துட்டிங்கன்னா நம்ம அன்னைக்கு பதிவில் என்ன சொல்லியிருந்தோம், நம்மளோட தவத்தினடி மூளை நம்மளை எப்படியெல்லாம் தொந்தரவு செய்துன்னு. அது நம்ம அதை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது அதோட பாதியில் நம்மளோட வார்த்தைகள் அதிலிருந்து கேட்கல, மைக்கு கட் ஆயிடுச்சு. இப்போ அதோட நம்ம தொடர்ச்சி என்ன சொல்ல அந்த தகவலை முழுமையாக கொடுக்க இருந்தேன் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது நம்ம எண்ண ஓட்டம் வேறு, மூச்சு வேறு, சிந்தனை வேறுன்னு சொல்லியிருப்பேன். அதை நம்ம விரிவுபடுத்தினால்தான் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது தெரியும். எண்ண ஓட்டம்ங்கிறது நம்ம முன்னாடி இருந்தது, நம்ம அதாவது நமக்கு எல்லா விஷயமும் இந்த உலகத்தில் நம்ம கண்ட காட்சிகள், நம்ம காணாத காட்சிகள், அதாவது இதற்கு அப்பாற்பட்ட காணாதது கண்டது, நம்ம வளர்ந்தது, நம்மளுக்கு இன்பம் துன்பம் மற்றும் எல்லா விஷயங்களும் சேர்க்கப்பட்டது எண்ணாலை. சிந்தனைங்கிறது அப்படி கிடையாது. ஒரு விஷயத்த நல்ல தகவல்களையும் இல்லை அதை நல்ல தகவல்னு தெரியாத தகவல்களையும் சிந்தித்துட்டு அது விட்டுரும். பாருங்க, சிந்தனை வேறு, எண்ணம் வேறு, எண்ண ஓட்டம் வேறு. எண்ண ஓட்டம் மிக ஒரு பசை போன்றது. எண்ண ஓட்டம் சிந்தனை பசை போன்றது கிடையாது, ஒரு ஒளி போன்றது. அது துல்லியமாக வந்துட்டு போகும். இதெல்லாம் நம்ம விரிவாக்கம் படுத்தி உங்களுக்கு துல்லியமாக சொல்கிறேன். அப்போ இது என்ன பண்ணும், நம்ம பசை போல இடத்துல இருக்க போகும்போது நம்மளோட மூச்சு காற்றும் பசை போலாகி அது வெட்ட வெளியில் கொண்டு விட்டுருவோன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் மூச்சு காற்றை எங்கே நிறுத்த சொல்லியிருந்தேன், எண்ண ஓட்டத்தில் கொண்டு நிறுத்த சொல்லியிருந்தேன். மூச்சு காற்றை எண்ண ஓட்டத்தில் நம்ம நிறுத்த போகும்போது என்ன ஆயிரும், அந்த எண்ண ஓட்டம் அப்போ நம்மளுக்கு தகவல் கொடுக்கும். பாருங்க, நான் சொன்னேன்னா ஒளி கதிரில் எண்ண ஓட்டம் தகவல் கொடுத்துட்டு போகும். அது நல்ல எண்ண ஓட்டமாக இருக்கும். அப்போ அந்த மூச்சையை கொண்டு போய் அந்த எண்ண ஓட்டத்தில் சேர்க்க போகும்போது அது சரியான எண்ண ஓட்டமாக நம்மளுக்கு செயல்படுத்தி நமக்கு மிக தெளிவான விஷயத்த நம்மளுக்கு கடத்தும் உடலில். மூச்சு காற்று வேறு, 3ல் எண்ண ஓட்டம் எங்கே இருக்குது, சிந்தனைன்னு சொல்லிட்டேன். அப்போ மூச்சு காற்று உடல் முழுவதும் இருக்கும், உடலையும் தாண்டி இருக்கும். அதாவது எங்கெங்கு யாரோ மேலே மிக ஈர்ப்புகள் இருக்கும், அவர்கள் மேலே நம்ம மூச்சு காற்று இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம மூச்சு காற்று அவர்கள் மேலே இருக்கும். மற்றும் நம்மளுக்கு ஆகாயத்து மேலே இருக்கும். எல்லா கோள்கள் மேலே கூட நம்ம மூச்சு காற்று போயிருக்கும். எப்படின்னா நம்ம மூச்சு தான் வேகமாக போகும், எண்ணமும் வேகமாக போகும். எண்ணத்தோட சிந்தனை அதோட எண்ணத்தோடு சேர்ந்து நம்மளோட மூச்சு காற்றும் போகும். அப்போ நம்மளை தடை செய்கிறது என்ன பண்ணுறது, அந்த எண்ணம் தடை செய்து நம்ம மூச்சு காற்றை பாதியில் நம்மளுக்கு அதை செயல்பட விடாமல் எங்கே வைத்து கொள்ளுது. இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். அப்போ நம்ம எதை சரி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். எண்ண ஓட்டத்தை கவனிக்கக்கூடாது, மூச்சை கொண்டு போய் சிந்தனை எங்கு இருக்கும், எண்ண ஓட்டம் எங்கு, முக்கியமான விஷயம் சிந்தனை எங்கு இருக்கும், எண்ண ஓட்டம் எங்கு இருக்கும், மூச்சு எங்கே இருக்கும்னு சொல்லிட்டேன். எண்ண ஓட்டம் எங்கு நமக்கு உருவாக்குது அப்படின்னு நல்ல தெளிவாக கேட்டிங்கன்னா, நம்மளோட விசுத்திலிருந்து உள்நாக்குக்கு போகக்கூடாது. உள்நாக்குக்கு நம்மளோட வெட்டவெளி ஆற்றலை நம்மளை நரம்பு மண்டலத்தை சரி செய்வதற்கு நம்மளுக்கு விசுத்திக்குள்ளே இருக்கும். நம்மளோட நெஞ்சு பகுதிக்கும் நம்மளோட உள்ளே இருந்து நம்மளுக்கு அந்த வார்த்தை, ஓசை, பார்வை எல்லாமே, அந்த காற்று எல்லாமே ஒன்று இயங்கி எங்கு எண்ண ஓட்டம் செயல்படும். பாருங்க, இங்குதான் எண்ண ஓட்டம் செயல்படும். அந்த எண்ண ஓட்டம் அந்த எண்ண ஓட்டத்தை நிறுத்துவதற்கு நம்ம இந்த இடத்தை விசுத்தியை கட்டுப்படுத்தினாதான், சகல அந்த ஆகாயத்துகளை கட்டுப்படுத்த போகும்போது நம்ம எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்துறது இங்கே இருக்குது. அப்போ சிந்தனை இரு நெற்றிக்கு மேல் பகுதியில் இருக்குது. இது அறிவுக்குரிய விஷயம் வரும். சிந்தனை சிந்திச்சு செயல்படுன்னு சொல்லுவாங்க, அதோட சேர்ந்தது. சிந்தனை அறிவோட சேர்ந்தது. அது அறிவுன்னு சொல்லி நிறையா தவறான சிந்தனைகளையும் நமக்குள்ள தயார் செய்து கொடுக்கும். அப்போ அந்த மூச்சு காற்று போகும்போது தவறான சிந்தனைகளை நம்மளுக்கு அது ஓஷல் பண்ணி அதை ஒருங்கிணைச்சு நல்ல எண்ணலைகளை நம்ம உடல் முழுதும் பரிமாறும். நம்ம சிவாய இது ஒரு செயல்.
இப்போது நம்ம வந்து முழு சிவநிலையில் இருக்கிறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முத்திரை தரேன். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, குண்டலினி நரம்பு பின்னாடி இருக்கிற இந்த பாருங்க சிறகு போல் இருக்கும் நரம்பு, அதாவது வரி நரம்புகள், சிறகு நரம்புகள், 3 நரம்புகள் அப்படின்னு சூலாயுத நரம்புகள். பார்த்தீங்களா, சூலாயுத நரம்புனா என்னென்னா, இந்த பாருங்க சூலாயுத நரம்பு எங்கே போய் சேரும்? இந்த 3 சூலாயுத நரம்பு நெருப்பு, காற்று, ஆகாயம் மேலே போய் நோக்கி கீழ் வரும். அதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு, நம்ம முழு சிவநிலையில் இருக்கிறதுக்கு ஒரு முத்திரை நான் இன்றைக்கி உங்களுக்கு தரேன். இந்த முத்திரை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து முழுத சிவ முத்திரை. இது பாருங்கள், இந்த கையோட வடிவம் வந்து எப்படி வைக்கிறேன் பாருங்கள். 2 விரலையும் இங்கே பாருங்க, இந்த மாதிரி 2 கையிலையும் வச்சுக்கணும். நம்ம இந்த கையிலையும் வச்சுக்கணும், இந்த கையிலையும் 2 கையிலையும் வச்சுக்கணும். அது 3வது முத்திரை வந்து உள்ள 3வது விரல் வந்து இங்கே உள்ள தொட்டிருக்கணும். இப்படி பாருங்க, உள்ள இந்த இடத்த தொட்டிருக்கணும். பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வைக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப மிக சிறந்த முத்திரை. பாருங்கள், இதை வைத்துட்டு நீங்கள் இப்படி இருக்க போகும்போது, ஆனால் இது இப்படி தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் சிலருக்கு இப்படி முடியாது, நரம்பு பிரச்சனை இருக்கிறனால வைக்க முடியாதனால அவர்கள் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது மேல் நோக்கியே எல்லாம் ஓடுற ஒரு எண்ணெயை உருவாக்கும். பாருங்கள், இதே நம்ம இப்படி வைக்கலாம், இப்படி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வைக்கிறேன் பாருங்க. இப்படியே வச்சுட்டு இருக்க போகும்போது என்ன ஆகுனா, உங்களோட பின்னாடி முதுகு தண்டுவடை, அதாவது அந்த நரம்புகள் எல்லாமே மூளையை அரஸ்ட் பண்ணி வச்சு, அதாவது மூளையை ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி உங்களை முழுவதும் அந்த சிவநிலையில் இருக்க வைக்கும். நான் ஒரு 5 நிமிடம் இதை நான் வைக்கிறேன். நான் எங்கே இருக்கிறேன்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா, என்னோட மொழி, அதாவது இந்த கண்ணு மொழி கீழ் நோக்கி செல்லுதா மேல் நோக்கி செல்லுதா அப்படிங்கிறத கவனித்து நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க சாமி. இப்பொழுது என்னோட கண்ணு மொழி பாருங்கள், 2ம் உங்களுக்கு நல்லாவே உணர்வுபூர்வமாக தெரியும். அது பின்தலை நரம்புகளை மட்டும் கவனிக்கிறது. இதை நீங்கள் கவனித்தாலுமே, இதை என்னை பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் அந்த நரம்பு வேலை செய்யும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்கள் இந்த முத்திரையை வச்சிங்கனாலும் உங்களோட எண்ணலையும் அங்கே தான் இருக்கும். சிவாய். இப்பொழுது நான் எங்கிருக்கிறேன்? என்னோட பின்னாடி தலை நரம்புகளில் இருக்கிறேன். பார்த்துக்கோங்க. அது அப்படியே முதுகு தண்டு வடைய உணர்வுபூர்வமாக கொண்டு போய் சேர்த்தும். என்ன உங்களையும் அப்படித்தான். அப்போ இந்த முத்திரை வச்சிங்கன்னா மிக சிறந்தது. இதை நீங்கள் எல்லாருமே இந்த முத்திரை வைக்கலாம். இன்னாரு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு தவ நிலைக்கு போடும். நான் முன்னாடி சொன்னேன், நம்மளை வந்து நம்ம எண்ணெய் ஓட்டத்தை நிறுத்தணும்னா முத்திரைகளை வைக்க போகும்போது நம்ம எண்ணெய் ஓட்டம் நிறுத்தி நம்ம ஃபுல்லாக இந்த முத்திரை வைக்க போகும்போது என்ன ஆயிருன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து இதெல்லாம் ஒரு 15 நிமிஷம் நம்மளை எண்ணலை நம்ம எல்லாமே சரி செய்ய ஒரு 15 நிமிஷம் ஆகும். சிந்தனை, எண்ணெய் ஒடுக்கம், மூச்சு, தானம் எல்லாமே ஆற்றல் எல்லாம் ஒருங்கிணைக்க ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இதுவும் அப்படியே சரியாக வேலை செய்யும். எல்லா நரம்புகளும் சரியாக இந்த முத்திரையை வச்சிங்கன்னா வேலை செய்யும்.
அப்போவே உங்கள் உடல் வந்து மாற்றம் அடைய ஆரம்பிக்கும். இப்பொழுது நான் உங்களுக்கு இன்னொரு ஆசன பயிற்சி சொல்லித்தரேன். என்னோட கால்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வளைந்து, உள்ளங்கால் இப்படி வளைந்து, இது ஒரு மிகப்பெரிய தவத்தோட ஆசனம். அதாவது இதை போல் நம்ம போட்டு உட்கார வைக்கும்போது நம்மளோட ஆற்றலை இந்த உள்ளங்கால் கவர் பண்ணும். உஷ்ணத்தை, தேவையான குளிர்ச்சிகளை நமக்கு கொடுத்து உஷ்ணத்தை வெளியேற்றும். இந்த ஆற்றல் பெருக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி ஒரு ஆசன பயிற்சி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு பாருங்க, இங்கே வருங்க, இந்த கைகள் இரண்டையும் வருங்க, இதை வந்து இழுத்திருக்கேன், இதை வந்து இப்படி ஒட்டியிருக்கேன். நம சிவாய. இப்போ இந்த கால்களை இப்படி வைத்து அந்த முத்திரை எதற்கு வைத்தேன்னா, இது நம்ம தவம் பண்ணும்போது எல்லா விஷயத்தையுமே நமக்கு சரி செய்து கொடுக்கும். அதாவது நம்மளோட நரம்புகளில் இருக்க வாதம் சரி செய்யும், எலும்புகளும் சரி செய்யும். நான் இந்த கையை இழுத்தது எலும்புகள், நரம்புகள், ஜவ்வு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஜவ் பகுதி, நம்ம அங்கங்கே இருக்க தசை பகுதிகள் எல்லாமே இந்த தவத்துக்கு இந்த ஆசன பயிற்சி சரி செய்து கொடுக்கும். இதை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் செய்யலாம். முடியாதவர்கள் 10 நிமிஷம் பண்ணி இது பாருங்கள், இதை போல் உட்காரணும். இது முடிச்சுட்டு அந்த கையை அப்படி வச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம முத்திரை பார்த்துக்குவோம். இங்கே பாருங்க, இப்படி வச்சுருக்கேன். இது மேல் நோக்கி இருக்கு பாருங்க, சரிங்களா? இங்கே பாருங்க, இது வந்து முத்திரையோட கை வந்து மாறி மாறி தான் நம்ம முத்திரை வைக்கணும். ஒரே மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இடக்கலை, பெண்கலை, இடக்கலை பற்றி நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இடக்கலை, பெண்கலை நமக்கு மாறணும் இந்த தவத்தில். சிவாய். பாருங்க, இப்படி வச்சுருந்தா இங்கேருந்து நமக்கு ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். நம்மளோட உடலில் எல்லா உறுப்புகளையும் சரி செய்து உங்களை முழுமையாக உறுப்புகள், அசாதாரண அலுப்புகள், தேவையற்ற எண்ணெய் ஓட்டம் எல்லாத்தையுமே, அதாவது எலும்பில் அதுக்கு முன்னாடி நான் ஒரு முத்திரை கொடுத்துருந்தேன். அதை செஞ்சுட்டு இதை செய்யும்போது அந்த எலும்புகள், நரம்புகள் எல்லாம் லூஸ் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் இது எவ்வளோ நேரம் வேணாலும் வந்து உட்காரலாம். அப்படி கால் மறுக்குது, எனக்கு துடைப்பகுதி மறுக்குது, கெண்டைக்கால் மறுக்குதுன்னு சொன்னால் இந்த முத்திரையை மாற்றி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு உணர்வுகளை கொடுக்கணும். இந்த இடத்துல எல்லாம் பார்த்துக்கோங்க சாமி, இந்த முழங்காலை ஒரு உணர்வை கொடுக்க போகும்போது இது சீராக வேலை செய்யும். நான் இங்கே வந்துட்டேன், இல்லைன்னா உங்கள் மூச்சு காற்றை பாருங்க ஒரு 5 நிமிஷம் அது உங்களுக்கு அங்கே சரி செஞ்சு கொடுக்குறோம். அப்படியே என்ன பண்ணணும், மற்றதை மாற்றி இந்த பக்கம் இப்படி செய்யும்போது இந்த காலுக்கு உணர்வு கொடுக்கும். அதாவது எங்கெங்கே நம்மளுக்கு காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் எல்லாமே காற்றில் போகாமல் இருக்குதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இறுக்கமும் வாதம் போய் தங்கி, வாய்வு போய் தங்கி உங்களை வந்து அது செயல்படாது. நீங்கள் இந்த முத்திரை பண்ண போகும்போது ஒரு 4-5 தடவை உங்களுக்கு அப்படி இருக்கும். அப்புறம் மாறி அப்புறம் உங்களுக்கு அது சரி செஞ்சு கொடுத்துரும்.